நீங்கள் தமிழ்நாடுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் கோயிலே உங்களுக்கு முரண் இருக்குது. இப்படி ஒரு முரண்பாடான ஒரு இந்துத்துவ அஜெண்டா வச்சுக்கிட்டு தான் இப்போ இவங்க வகுப்பு வாரிய சட்டத்துக்கு வராங்க. இப்போ வக்ஃப் வாரிய சட்டமோ இல்லை அது வந்து சர்ச்சோ எந்த மதம் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஜெயினிசம், புத்திசம், சீக்கிசம் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, இருக்கலாம். அதாவது எந்த நிறுவனப்படுத்தப்பட்ட மதம்லயே உள்ள வந்து அங்க இருக்கிற ஆபீஸ் பேரர்ஸ்ட்ட ஒரு ஊழல் இருக்கும், அதுக்கான ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து மக்கள் இருக்கும், அதுக்கான கோரிக்கைகள் அவங்கள்ட்ட இருந்து எழும். ஆனா இந்த முறை இஸ்லாமியர்கள்ட்ட இருந்து அப்படி எதுவும் கோரிக்கை எழுந்து இவங்க அதை பண்ணல. ஏன்னா இது ஏதோ என்ன சொல்றாங்கன்னா, வக்ஃப் வாரிய சட்டம் வந்து அப்படியே வந்து அக்பர் காலத்துல இருந்து இருக்குது, அதை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு இவங்க ஒரு வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க. அது அப்படியே வந்து மாறா தன்மையிலே இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அது அப்படிலாம் கிடையாது. 20ஆம் நூற்றாண்டுல தான் வக்ஃப் வாரிய சட்டம் வந்தது. அது அப்புறம் சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு சட்டமா ஆக்குனாங்க. 1995ல ஏறக்குறைய அந்த சட்டத்தை பெருவாரியா திருத்துற மாதிரியான முற்போக்கான நடவடிக்கைகள் கொண்டு வந்தாங்க. அதுல வந்து இன்னும் அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வர மாதிரி இப்ப இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, பெண்களுக்கு நாங்க உரிமை தரோம், இஸ்லாமிய பெண்களுக்கு நாங்க உரிமை தரோம், வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை கொண்டு வந்துன்னு. ஏற்கனவே அதுல செக்ஷன் 14ல பெண்களுக்கு இடம் இருக்கு. 1995ல வந்த திருத்தத்திலேயே அதுல இடம் இருக்கு. அப்ப இவங்க பெண்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க, இல்ல இஸ்லாமியர்களுக்கு, அதாவது வஞ்சிக்கப்படும் இஸ்லாமியர்களுக்கு நாங்க நீதி வழங்குறோம்னு சொல்றாங்க இல்லையா, அது இருக்கிற அஜெண்டா என்ன அப்படின்னா, இவங்க சொல்றாங்க இல்லையா 9 லட்சம் ஏக்கர் வந்து வக்ஃப் வாரிய சட்டம் கடியில வருது, அதை லிட்டிகேஷனுக்கு கொண்டு வந்து அபகரிக்கிறது தான் இவங்களோட நோக்கமா இருக்குது.